நாட்டாமையால் வந்த புது பிரச்சனை. பச்சை குத்தினால் உடலில் என்ன நடக்கும்? மருத்துவர்கள் சொல்லும் அறிவுரைதான் என்ன? சமீபத்துல சென்னையில நடந்த நிகழ்ச்சியில தனிநபர் வழிபாட்டு கலாச்சாரம் எந்த மாதிரியான விபரீதங்களை எட்டி வருகிறது அப்படின்றதையும் அதன் பின்னணியில ஒளிந்திருக்கக்கூடிய கடுமையான மருத்துவ சிக்கல்களையும் விளைஞ்ச போட்டு காட்டியிருக்கு. என்ன நடந்தது விரிவாக பார்க்கலாம். பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. சென்னை எழும்பூர்ல இருக்கக்கூடிய ஒரு தனியார் விடுதியில தன்னுடைய பிறந்த நாளை முன்னிட்டு ஆதரவாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவை நடிகரும் பாஜக நிர்வாகியுமான சரத்குமார் அவங்க நடத்தியிருக்காங்க. இந்த நிகழ்ச்சியில ஒரு விபரீதமான விஷயத்தையும் முன் வச்சிருக்காங்க. அவருடைய இந்த திரைப்பயணத்துல மிகப்பெரிய திருப்பு முனையா அமைஞ்சதுதான் நாட்டாமை திரைப்படம். அந்த திரைப்படத்தினுடைய பிம்பத்தை பயன்படுத்தி தன்னுடைய ஆதரவாளர்களை நாட்டாமை குடும்பம் அப்படின்னு பச்சை குத்தி கொள்ளுமாறு அவர் தூண்டியிருக்காரு. உடல்ல இந்த பச்சையை குத்தி இருக்கக்கூடிய ரசிகர்கள் தன்னை எந்த விதமான தடையும் இல்லாம சந்திக்க முடியும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த பச்சை குத்தல அப்படின்னா அவங்க அந்த கட்சிக்கு உண்மையா இல்லைன்னு சொல்ல முடியுமா? எந்த மாதிரியான இந்த இதை முன் வச்சிருக்காங்க அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. தான் ஏற்கனவே தன்னுடைய வலது தோள்பட்டையில தேசப்பற்ற வெளிப்படுத்தக்கூடிய தேசிய கொடிய பச்சை குத்தி இருக்கிறதா சொல்லியிருக்கக்கூடிய அவரு தற்போது படப்பிடிப்புகள் இருக்கிறதால நாட்டாமை குடும்பம் அப்படின்ற இதை பச்சை கொடுத்த முடியல அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. படப்பிடிப்பு முடிந்ததுமே தானும் அதை பதிப்பேன் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. அவர் பதிக்கிறது அவருடைய விருப்பம். அவருக்கு ஒரு முன்னுதாரணமா இருந்த ஒரு திரைப்படம், அதனால அவர் பச்சை கொடுத்துறாரு, ஓகே. ஆனா அவர் கட்சியை சேர்ந்தவங்களும் இல்ல அவருடைய ஆதரவாளர்களும் அதே பச்சையை குத்தணும் அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல சரியா இருக்கும் அப்படின்றது பெரிய கேள்விக்குறியாவே இருக்கு. அப்ப இந்த பச்சை குத்துனாதான் அவங்க அந்த கட்சியில உண்மையா இருக்காங்கன்ற அர்த்தத்தை குறிக்குதா இது அப்படின்ற கேள்வியும் எழுந்திருக்கு. ஒருவர் தன்னுடைய உடல்ல ஒரு பிம்பத்தை பதிக்க விரும்பினா வரலாற்று நாயகர்களை தேர்ந்தெடுக்கலாம். இல்ல அப்படின்னா உங்களுடைய பெற்றெடுத்த தாய் தந்தையோ அல்லது உங்களோட குடும்பத்தினுடைய முன்னோர்களோட உருவத்தையோ பச்சையா குத்துவாங்க. ஆனா தன்னுடைய ஆதரவாளர்களை நடிகர் சரத்குமார் நாட்டாமை குடும்பம் அப்படின்னு பச்சை குத்து வலியுறுத்தி இருக்கிறது ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கு. அரசியல் ரீதியாக வேறு இடங்களில் இருந்தாலும் என் மீது இன்றளவிலும் பாசத்தோடு இருக்கிறார்கள் சொல்லும்போது அந்த பாச பிணைப்பெல்லாம் நாட்டாமை குடும்பம் என்று அனைவரும் அடையாளத்தை வைத்துக் கொண்டால் சிறப்பாக இருக்கின்ற எண்ணங்கள் உதித்ததனால் இன்று நானும் அந்த நாட்டாமை குடும்பம் என்று பச்சை குத்திருப்பேன். ஆனால் படப்பிடிப்பு இருப்பது காரணத்தால் அந்த படப்பிடிப்பு முடிவதற்கு ஒரு 14-15 தேதி ஆன பிறகு அந்த நாட்டாமை குடும்பம் என்ற முத்திரை என் கைகளும் இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துள்ளது. இது என்ன புதுசாக பச்சை குத்திருக்கோம் அப்படின்னு சொன்னால் இது புதிதல்ல, பலருக்கு புதிதாக இருக்கலாம். என்னுடன் பயணித்தவர்கள் உணர்வோடு செய்து கொள்வதுதான். இப்பயும் கட்டாயம் யாருக்கும் கிடையாது. யார் யாருக்கு அது குத்த இயலாது, மருத்துவ ரீதியாக அது ஒவ்வாது என்று இருப்பவர்கள் நிச்சயமாக அதை செய்யக்கூடாது என்று சொல்வது முதல் ஆளாக நான் இருக்கின்றேன். அதனால் அது ஒரு அடையாளம் தான். இது ஒரு கிரீன் கார்டு மாதிரி சொல்லும் போது ஒரு உணர்வை உறுதிப்படுத்துவது தான் இந்த பச்சை குத்துறது. அந்த காலத்தில் அப்படி தான். நான் தேசிய கொடியை வலது தோள்பட்டையில் பச்சை குத்திருக்கேன்னா அது பலருக்கு தெரிந்தாலும் சிலருக்கு தெரியாவிட்டாலும் அது என்னைக்கோ நான் செய்த செயல். தேசிய பற்று உள்ளவன் நான், தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டும் என்று நினைத்து பயணித்துக் கொண்டிருப்பவன் நான். நாடு சிறப்பாக இருந்தால்தான் மக்கள் சிறப்பாக இருக்க முடியும் எண்ணத்தில் பயணிப்பவன் நான். அதனால தான் அப்பயே நான் பார்க்காதவங்களுக்கு இன்றைக்கும் காமிச்சிடுறேன். பார்க்குறவங்க படத்தை போய் பார்த்தா தெரியும். இதுதான் என்னுடைய நேஷனல் ஃப்ளாக். இதனால் ஒரு ஒற்றுமை என்பது தேசிய உணர்வு இருக்க வேண்டும் என்று நான் பச்சை குத்தினேன். அதுக்கு தனிப்பட்ட முறையிலே ஊடக நண்பர்களோ பத்திரிகை சபை இல்லாத போது இதை பச்சை குத்துற பிறகு ஒரு படப்பிடிப்புக்கு போயிருக்கும்போது என்னென்ன இந்த கட்சி கொடி பச்சை குத்திட்டீங்க, எப்போ அது கட்சி கொடி இல்லைப்பா, அது தேசிய கொடி அப்படின்னு. ஸோ இந்த அளவிலே அந்த கொடி, அந்த கலர் மூவர்ண கொடி சிலர் பயன்படுத்தி விட்டதால் அது தேசிய கொடிக்கு உள்ள மரியாதை சில சமயங்கள் கிடைக்காமல் சென்று விடுகிறதோ என்ற எண்ணம் அன்று எனக்கு வந்தது. பச்சை குத்துவது தனிநபர் விருப்பம் அப்படின்னு சொன்னாலும் மருத்துவ ரீதியா பச்சை குத்துறது பல தீங்குகளை தரும் அப்படின்னு சொல்றாங்க. பச்சை குத்துறது அப்படின்றது மேலோட்டமான அலங்காரம் மட்டும் கிடையாது. அது உடலினுடைய மிகப்பெரிய உறுப்பான தோல்ல நிகழ்த்தப்படக்கூடிய ஒரு செயல்பாடு. சுத்தமில்லாத ஊசிகளையோ அல்லது உபயோகிக்கக்கூடிய பொருட்களையோ இருந்து பாக்டீரியா தொற்று மூலமா வீக்கம் ஏற்படலாம்.
குறிப்பா சிகப்பு, மஞ்சள் மற்றும் நீல நிற மைகள் தோல்ல ஒவ்வாமை, அரிப்பு அல்லது தடிப்புகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்றாங்க. தோல்ல அதிகப்படியான திசுக்கள் வளர்ந்த பெரிய தழும்புகள் கூட உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கிருமி நீக்கம் செய்யப்படாத ஊசிகளால ஹெப்பாட்டிட்டிஸ் பிஓ அல்லது ஹெப்பாட்டிஸ் சி மற்றும் HIV போன்ற கொடிய நோய்கள் இரத்தத்தின் மூலமா பரவுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. அந்த மயில இருக்கக்கூடிய நுண் துகள்கள் நிணநீர் முடிச்சுகள் மற்றும் உட்புற உறுப்புகளுக்கு இடம்பெற வாய்ப்பு இருக்கு. மேலும் பல மைகள்ல ஈயம், அலுமினியம் போன்ற நச்சுத்தன்மை வாய்ந்த கன உலோகங்கள் கலந்திருக்கிறதாவும் கண்டறியப்பட்டிருக்கு. கர்ப்பிணிகள், இதய நோயாளிகள் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தி குறைந்தவர்கள் மருத்துவர் ஆலோசனை இல்லாம இதை செய்யவே கூடாது. சமீபத்தில் கர்நாடகாவில் மட்டுமே சுமார் 7000 மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு HIV பாசிட்டிவ் இருக்கிறதா கண்டறியப்பட்டிருக்கு. அது பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்துச்சு. பாதிக்கப்பட்டவர்கள பெரும்பாலானோர் 18 25 வயதுக்கு உட்பட்டவங்க அப்படின்றது கூடுதல் அதிர்ச்சியாவே பார்க்கப்பட்டுச்சு. HIV பாசிட்டிவ் அப்படின்றது எய்ட்ஸ் நோய் கிடையாது. அது வைரஸ் தொற்றினுடைய ஆரம்ப கட்டம் மட்டும்தான். எய்ட்ஸ் என்பது அதன் இறுதி மற்றும் மிக தீவிரமான நிலையாகும். முறையற்ற ஊசி பயன்பாடு மற்றும் விழிப்புணர்வின்மையே இத்தகைய தொற்று பரவ முக்கியமான காரணமா அமைந்ததாகவும் சொல்லப்படுது. எப்படி ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஒரு ஊசி பயன்படுத்தும் போது மறுமுறை அந்த ஊசியை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்றாங்களோ, அதே மாதிரி இந்த பச்சை குத்தக்கூடிய ஊசியும் ஒரு முறை பயன்படுத்துறது மறுமுறை பயன்படுத்தக்கூடாது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்க வேண்டிய ஒரு விஷயம்தான். இந்தியாவில் பச்சை குத்தக்கூடிய தொழில் ஆண்டுக்கு சுமார் 20,000 கோடி வருவாய் ஈட்டும் அப்படின்ற ஒரு முறைப்படுத்தப்படாத வணிகமாவே வளர்ந்திருக்கு. இது தொடர்பா டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய பொதுநல வழக்குல பொதுமக்களுடைய சுகாதார பாதுகாப்பை உறுதி செய்ய கோரிக்கையும் விடுக்கப்பட்டிருக்கு. மத்திய சுகாதார அமைச்சகம், உள்துறை, பாதுகாப்பு அமைச்சகம் ஆகியவை இதற்கான முறையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும் அப்படின்ற கோரிக்கையும் எழுந்திருக்கு. பச்சை குத்தக்கூடிய நிலையங்களுக்கு கட்டாய உரிமம் பெறணும் அப்படின்ற விதி வேணும். இந்திய தர நிர்ணய அமைப்புகளினுடைய மைகளின் தரத்தை ஆய்வு செய்யணும். முறையான சம்மதம் மற்றும் சிறார்களுக்கு பெற்றோரினுடைய அனுமதி இல்லாம பச்சை குத்த தடை விதிக்கப்படணும். ராணுவம் மற்றும் போலீஸ் ஆள்சேர்ப்பு விதிகளின்படி உடல்ல பச்சை குத்தி இருக்கிறது தகுதி இழப்புக்கு வழிவகுக்கும் அப்படின்றதால இது குறித்த விழிப்புணர்வு ரொம்பவே அவசியமான ஒன்னா இருக்கு. பாதுகாப்பாக பச்சை குத்திக் கொள்வதும் மிக முக்கியமான ஒரு விஷயம். ஒவ்வொரு முறையும் உங்க முன்னாடியே கிருமி நீக்கம் செய்யப்பட்ட புதிய ஊசி பிரிக்கப்படணும். ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் தனித்தனியான கப்கள்ல புதிய மை பயன்படுத்தப்படணும். பச்சை குத்தும் கலைஞர் கட்டாயம் ஒரு முறை மட்டுமே பயன்படுத்தக்கூடிய புதிய கையுறைகளையும் அணியணும். இது போன்ற பாதுகாப்பு நடைமுறைகள் கட்டாயமாக்கப்படணும். தனிநபர் வழிபாடு அப்படின்ற பெயர்ல உங்கள் உடலையும் ஆரோக்கியத்தையும் பணயம் வைக்காதீங்க. பச்சை குத்துவது அப்படின்றது ஒருவருடைய தனிப்பட்ட விருப்பமா இருக்கலாம். ஆனா அது உங்க வாழ்நாள் முழுவதையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்றதையும் நீங்க மறந்துடாதீங்க. இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜெம் தொலைக்காட்சியுடன் எப்போதும் இணைப்பில் இருங்கள். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.